அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு செய்தி, பழைய தரவுகளை இழக்காமல் google.com முகவரியை மாற்றும் புதிய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இது அனைவருமே இதெல்லாம் நம்மளுடைய மெயில் ஐடியை மாற்றாமல் மெயில் ஐடியை மாற்றிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் மாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு இது. கூகுள் நிறுவனம் நீண்ட நாட்களாக தனது பயனாளர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வசதியை தற்போது அறிமுகம் செய்ய தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கை. ஜிமெயில் முகவரியை மாற்றுதல். நீங்கள் சிறு வயதில் உருவாக்கிய சங்கடமான அல்லது பழைய ஜிமெயில் ஐடியை மாற்ற விரும்பினால் இப்போது கூகுள் அதற்கு வழிவகை செய்துள்ளது. இதுவரை ஒருவர் தனது மின்னஞ்சல் முகவரியை மாற்ற வேண்டும் என்றால் புதிய கணக்கை தொடங்கி பழைய தரவுகளை கைமுறையாக மாற்ற வேண்டும். ஆனால் இப்போது புதிய மாற்றத்தின் மூலம் பழைய தரவுகள் எதையும் இழக்காமல் உங்களின் ஜிமெயில் முகவரியை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வசதியின் முக்கிய அம்சங்கள்: அனைத்து தரவுகளும் பாதுகாப்பானவை. உங்களின் மின்னஞ்சல், புகைப்படங்கள், டிரைவ் கோப்புகள் மற்றும் செய்திகள் எவ்வித பாதிப்புமின்றி அப்படியே இருக்கும். பழைய ஐடி அலிஸாக மாறும். உங்கள் பழைய மின்னஞ்சல் முகவரி முழுமையாக நீக்கப்படாது. அது ஒரு அலிஸ் மாற்று பெயராக செயல்படும். அதாவது யாராவது உங்களின் பழைய ஐடிக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் அது உங்களின் புதிய இன்பாக்ஸுக்கு வந்து சேரும். 2 ஐடிகளிலும் லாகின் செய்யலாம். உங்களின் பழைய மற்றும் புதிய 2 மின்னஞ்சல் முகவரிகளையும் பயன்படுத்தி நீங்கள் கூகுள் சேவையை லாகின் செய்ய முடியும். கட்டுப்பாடுகள் மற்றும் விதிகள். இந்த வசதியை தவறாக பயன்படுத்தி தவிர்க்க கூகுள் சில கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஒரு முறை ஜிமெயில் ஐடியை மாற்றினால் அடுத்த 12 மாதங்களுக்கு மாற்ற முடியாது. ஒரு கூகுள் கணக்கிற்கு வாழ்நாளில் மொத்தம் 3 முறை மட்டுமே முகவரியை மாற்ற அனுமதி உண்டு. ஒரு முறை புதிய ஐடியை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்து ஒரு வருடத்திற்கு அந்த புதிய ஐடியை நீக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது. இது எப்படி செயல்படும்? இந்த வசதி தற்போது படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. உங்கள் கணக்கிற்கு இந்த வசதி கிடைத்துள்ளதா என பார்க்க உங்கள் கணினியில் கூகுள் அக்கவுண்ட் பக்கத்திற்கு செல்லவும். இடது பக்கத்தில் உள்ள பர்சனல் இன்ஃபோ என்பதை தேர்ந்தெடுக்கவும். கான்டாக்ட் இன்ஃபோ பிரிவில் உள்ள இமெயில் என்பதை கிளிக் செய்யவும். அங்கே கூகுள் அக்கவுண்ட் என்பதை தேர்வு செய்திருந்தால் உங்களின் ஜிமெயிலில் முகவரிக்கு அருகில் எடிட் அல்லது சேஞ்ச் என்ற ஆப்ஷன் இருந்தால் மட்டுமே நீங்கள் தொடரலாம். இது அருமையான ஒரு தகவல். பழைய தரவுகளை இழக்காமல் உங்களுடைய முகவரியை மாற்றிக்கலாம். ஆனால் யாராவது தகவல் அனுப்புனா அது ஏற்கனவே உள்ள தகவலுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்புள்ளவங்க அதை பயன்படுத்திக்கங்க. ஒரு இன்றைய தகவல். வாழ்த்துக்கள்.